படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த ரிவ்யூவும் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வராதிங்க. ஏன்னா நிறைய ரிவ்யூவை ஸ்பாயில் பண்ணுவாங்க. என் பப்ளிக் ரிவ்யூவே ஒப்பீனியன்ஸே நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணுறதா இருக்கும். பட் எதுவும் பார்க்காம நீங்கள் வந்து சினிமா தேட்டருக்கு வரணுங்கிறதான் நான் சொல்லுவேன். நீ என்ன சொல்கிற? இல்லை, அதுதான் அது. இவ்வளோ ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்துட்டு இப்படி ஒரு டார்க்கான ஸ்டோரி, ஒரு ஸ்லோவான மூவிங் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நல்லா எங்கேஜிங்காக போர் அடிக்காமல் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ட்விஸ்ட் வச்சு பண்ணது வந்துட்டு பெரிய விஷயம் தான். அதுவும் 2.5 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு போர் அடிக்காமல் பண்ணது வந்துட்டு பெரிய விஷயந்தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும், விஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவருக்கு. அவர் நடித்தது வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நான் என்ஜாய் பண்ணேன். மற்ற கேரக்டர்ஸ் யார் சொல்கிறது, அனுராக் கஷ்யப், சிங்கம்புலி, நடராஜன், இவர் கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பாராத நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டுக்காகவே படத்தை வந்துட்டு ஸ்பாயில் ஆகாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம். இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க ஸ்லோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எங்கள் கருத்தில் வந்து ஸ்லோவே இல்லை. அது வந்து ஸ்டோரியை ஒரு அளவுக்கு கூட்டு போய் செட் பண்ண வச்சுது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் பிக்கப் ஆகி நல்ல ஒரு கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் தேவையோ அது எல்லாமே பண்ணிட்டாங்க. நிறைய, அதாவது இவ்வளோ ட்விஸ்ட் வச்சுட்டு கடைசியில் லாஜிக் இல்லாமல் போயிருமோ அப்படி சொல்லி நான் நினச்சேன். ஆனால் என்னெல்லாம் நடக்குதுன்றதுக்கு எல்லாருமே கரெக்டாக வச்சு போர் அடிக்காமல் இழுக்கவும் இழுக்காமல் பர்ஃபெக்டான பேஸில் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் வச்சு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. அந்த அந்த கேட்டகரியில் சூப்பரான படம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த படத்தோட டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு என்னோடய நண்பர் விஜய் சேதுபதிக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய 50வது படம் இது. எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு. அவர் படத்தை பற்றி நான் சொல்கிறது ரொம்ப நண்பன்றனால ஏதோ சொல்கிற மாதிரி நினைப்பாங்க. அதை தாண்டி இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படம், ஒரு ஆகச்சிறந்த படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நல்ல படம், நல்ல படம். தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள். படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. அது உண்மையிலேயே வந்து ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தோடு ஆரம்பிப்பாங்க. அது கடைசி வரைக்குமே நமக்கு போர் அடிக்காமல் கூட்டு போயிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி. போன படத்துக்கு இந்த படத்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் உண்மையாக புது மியூசிக் எடுத்தான்னு நீங்கள் பேர் தெரில. சூப்பராக பிஜிஎம்லாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சாங் எங்கேயுமே இல்லை. அது இல்லாமல் எங்கேயுமே போர் அடிக்கலை. சின்ன சின்ன லேக் கூட இல்லை. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு பூஸ்டாக பார்க்குறோமா அந்த மாதிரி ஃபுல்லாக எண்டு, அது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க. உண்மையிலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்றது ஒரு விஷயம் தான். அது ரொம்ப சூப்பராக அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த படம் நல்லாயிருக்கு. அந்த பாதிராஜா சார் சீன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அப்பப்போ சின்ன சின்ன சீன் மட்டும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே தான் படம். செம ஸ்கிரிப்ட் சூப்பராக எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி ஆக்டிங் வேறு லெவலு. பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மச் நீடட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக. பிஜிஎம்லாம் அந்தந்த இடத்துல தேவையான அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வெறித்தனமாக இருக்குது. பக்கா வந்து ஹிட் ஆகிடும். மியூசிக் பிஜிஎம் எல்லாமே நைஸ்ண்ணே. சூப்பராக இருந்தது படம். ஒரு படத்துக்கான ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்குது. பட் வந்து நம்ம எதிர்பார்த்த லெவலை விட அதிகமான ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று இருக்குது இன்ட்ரோல் பிளாக்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா சாப்பிட்டா நல்லா நடிச்சிருக்காரு. மகாராஜா ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கிற ஒரு படம். ரொம்ப ஒரு சிறப்பான படம் சொல்லலாம். நடுவில் வந்து இந்த சினிமா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படமே வரல, ஒரு பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. விஜய் சேதுபதியோட 50வது படம் அப்படின்னு சொல்லலாம். குரங்கபொம்மை டைரக்டரோட படம், 2வது படம். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு, சமூக கருத்துள்ள ஒரு படைப்பு. சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை ஒரு நான் லீனியர் ஸ்டோரியாக ஒரு மெசேஜாக சொல்லி ஒரு விதவிதமான ஒரு காட்சி அமைப்போடு இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமாக மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான படைப்பு, நல்லாயிருக்கு. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. வில்லனா மிரட்டியிருக்க அனுராக் கஷ்யப், அபிராமி, அந்த பொண்ணு, நிறைய பேர் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பை, குறிப்பாக வந்து மொழிப்பதிவாளர் நட்டி நடராஜன் சொல்லுவோம், அவரோட போலீஸ் கேரக்டர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக காட்சிக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எல்லா கேரக்டருமே பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான படம்.